வெல்கம் பேக் guys. IPL 2026 ஓட டே 2 செகண்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. சேம் எக்ஸாக்ட் ஸ்டோரி தான் லாஸ்ட் மேட்ச் நடந்தது. அண்ட் சேம் கைண்ட் ஆஃப் ஒரு ஓல்ட் மேன், ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ஒரு பிரில்லியன்ட் பவுலர், இதே தான் ஸ்டோரி. அண்ட் சேம் வே சேசிங் டீம் தான் வின் பண்ணிருக்கு. இயர்லி தாட்ஸ் ஆன் கேம்ஸ். அதே மாதிரி நேத்து கோலி அடிச்சாரு, இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. நேத்து கோலி கேட்ச் விட்டாரு, இன்னைக்கு ரோஹித் சர்மா கேட்ச் விட்டு ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டுமே நல்லா சயின்ஸா இருக்கு பார்க்கும்போது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் லுக்கிங் டேஞ்சர்ஸ். அந்த ரோஹித் சர்மா அடிக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா தெரியுறாங்க. ஸோ பேட்டிங் லைனப் வந்து இன்னும் பார்க்கும்போது இன்னும் ஒரு பயமா இருக்கு ஒரு 10 டீம் பார்க்கும்போது. ஏன்னா ஏன்னா ரோஹித் சர்மா அடிச்சதுக்கு அப்புறம் மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. அங்கேயே ஒரு ஒரு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மேட்ச், அங்கேயே கில் பண்ணியாச்சு மேட்ச். ஸோ அதுக்கடுத்து வந்து பண்ணது எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியா அடிச்சு 10 ரன்ஸ், 15 ரன்ஸ் வந்து திலகம் அடிச்ச எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தான் இருந்துச்சு. மேட்ச் மாத்துனது வந்து என்ன பொறுத்த வரைக்கும். எஸ், எனி ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஆஃப் பவுலிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் டு லீக் 220? நாட் மெனி கன்சர்ன், பட் அந்த இந்த பிச்சஸ் இப்போ வர பிச்சஸ் எல்லாமே வந்து 220 ஒரு பாஸ் ஸ்கோர் ஆயிடுச்சு. முதல்ல வந்து 150 160 இருக்கும், இப்போ வந்து 220 ஆயிடுச்சு. 220 ஒரு பாஸ் ஸ்கோர், அது அடிச்சுதான் ஆகணும் இப்ப வர மேட்சஸ் எல்லாத்தையுமே. ஸோ நம்ம வந்து இந்த ஷோஸ்ல வந்து இனி வர ஷோஸ் எல்லாமே வந்து ஒரு 3 டாபிக்கா பார்க்கலாம். ஒரு டாபிக் ஒவ்வொரு மேட்ச் கொஞ்சமே ரிவ்யூ பண்ண போறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு 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 இது மாதிரி ஒரு ஒரு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கேம் சேஞ்சர். இந்த மேட்சோட கேம் சேஞ்சர் யார் நினைக்கிறேன் நீங்க? கேம் சேஞ்சர் வந்து ஷரல் தாக்கூர் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா அவர் தான் வந்து லைக் த வே தே பிளே 3 விக்கெட்ஸ் அண்ட் அவர் மட்டும் தான் விக்கெட்டே எடுத்தார் இந்த கேம்ல. மும்பரா கூட எடுக்கல. ஸோ அப்போ இருக்கும்போது அண்ட் இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த கேம். ஸோ போன மேட்ச் டஃபி என்ன பண்ணாரு ஆர்சிபிக்கு அதான் பண்ணாரு இந்த கேம்ல. கண்டினியூ பண்ணுவாங்க எல்லாம் தெரியல. ஏன்னா அவர் வந்து ஆன் ஆஃப் த கேம் பாப்போம் என்னன்னு. எஸ் கரெக்ட், கேம் சேஞ்சர் அவர் தான். ஏன்னா அவர் எடுத்து 3 விக்கெட்டுமே குரூசியான விக்கெட். அந்த டைமிங் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் டைமிங் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட், இது ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது ரொம்ப அவர் இம்பார்ட்டன்டா இருந்துச்சு மும்பை பவுலிங்ல. ஸோ அந்த பவுலிங் அந்த அந்த அவர் பண்ண ரோலை வந்து கொல்கத்தால வந்து யாரும் பண்ணல. ஸோ அது ஒரு பெரிய கன்சர்ன் அந்த கொல்கத்தாவுக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேம் சேஞ்சர் வந்து ஷர்துல் தாக்கூர் தான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மேன் ஆஃப் த மேட்ச், இது யாருக்கு தரலாம்? For me, either Ryan Reckleton or Rohit Sharma, but யாருக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து அந்த மேட்சையும் முடிச்சிட்டாங்க. எஸ், த பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சதுமே வந்து எல்லாரும் வந்து நினைச்சது வந்து 220 ஒரு பாஸ் ஸ்கோர். ஓகே, இது வரைக்கும் சேஸ் பண்ணது மும்பைல ஐபிஎல் சேஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஒருவேளை மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது கிடையாது, இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது. ஸோ ஒருவேளை மும்பை திரும்பவும் தோத்துருவாங்களோ ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து டெமாலிஷ் பண்ணது. ஸோ 2 பேருமே தான், அந்த 2 பேருமே அடிச்ச ஒரு 28 ஒரு 81 ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருந்தது. அவங்க அடிச்சது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோஹித் சர்மா, தென் ரோஹித் சர்மா வந்து ஒரு ஸ்லோ பண்ணாரு, தென் ரிக்கில்டன் ஸ்லோ பண்ணாரு, ரோஹித் சர்மா, தென் ரிக்கில்டன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஈச் அதரா வந்து அவங்க வந்து அவங்களோட இதை வந்து கேரி இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் அரிச்சு பண்ணி அடிக்காம இருக்கணும். ஸோ அது ரொம்ப நல்லா பார்க்க நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது ரெண்டுமே, ரெண்டு பேர்லயுமே. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் நம்ம பொறுத்த ரோஹித் சர்மா, ரயான் நிக்கல்டன் தான். டு அக்ரி? யா ஆஃப் கோர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து கீ மூமெண்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த மேட்சோட கீ மூமெண்ட்ஸ் என்னென்ன மேட்சஸா இருக்கும்? கீ மூமெண்ட்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 3 மூமெண்ட் சொல்லுவேன். 3ல வந்து 2 மூமெண்ட் வந்து ஷர்துல் தாக்கூர் இன்வால்வ் ஆன மூமெண்ட். ஒன்னு பின் ஆலன் அவுட் ஆக்குனது, இன்னொன்னு அஜின்கியா ரஹானே அவுட் ஆக்குனது. 3வது மூமெண்ட் வந்து டிராப் கேச்சஸ் ஆஃப் கேகேஆர். மேபி அதை பிடிச்சிருந்தா க்ளோஸா கண்டிப்பா போயிருக்கும். ஏன்னா விட்டே 19 ஓவர் வரைக்கும் மேட்ச் போயிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ கேக் வாக் வின். 15 ஓவர்ல 16 ஓவர்ல முடிக்கிற மேட்ச. ஸோ கேச்சஸ் வின் மேட்சஸ். லாஸ்ட் கேம் நடந்துச்சு, இந்த கேம் கேச்சஸ் விட்டாங்க அண்ட் தே வில் கெட் தி பாயிண்ட்ஸ். பவுலிங்கே உங்களுக்கு சரியில்லை, ஆனா கேட்ச் விட்டீங்கன்னா எப்படி மேட்ச் ஜெயிக்க முடியும்? உங்க பவுலிங்கே வந்து ஒரு பிலோ அவரேஜ் தான். அந்த பவுலிங்ல வந்து நீங்க கேட்ச் விட்டீங்கன்னா நீங்க மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டீங்க. ஃபீல்டிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணி ஆகும். ஏன்னா லைக் மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட மோதுறீங்கன்னா
யூ ஹாவ் டு பி ஹை ஆன் ஃபீல்டிங், எஸ்பெஷலி ஏன்னா கிரவுண்ட் கேட்சஸ் அண்ட் பவுண்டரிஸ் தடுக்க ஆரம்பிச்சதுன்னா ரன்ஸை கண்டெயின் பண்ண முடியும். அப்பதான் நீங்க விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ அது பண்ணாதான் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீமை நீங்க பீட் பண்ண முடியும். ஸோ அது தப்பு பண்ணாங்க கேகேஆர். ஸோ யா ஃபைனல் தாட்ஸ் ஆன் யுவர் கேகேஆர் மும்பை மேட்சஸ். Yeah, it was easy win for Mumbai Indians, but in the end கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. Maybe first game அப்படி இருக்கலாம். But I don't see this combination will end up with this season. அல்லா கன்சர்வர் அண்ட் தீபக் சகர் இல்லாம ஷர்துல் தாக்கூர் எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணுன்றது கண்டிப்பா தெரியல. ஏன்னா அஸ்வினி குமார் இல்ல, ஸோ நிறைய நேம்ஸ் இல்ல. ஸோ இந்த டீம் டெஃபினட்டா கோயிங் ஃபார்வர்ட் இருக்குமா கேட்டா தெரியல. மேபி காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் என்ன தெரியுதுன்னா அவங்க ஃபுல் டீம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க. ஃபுல் டீம் வந்தாங்கன்னா எப்படி ஆடுவாங்கன்னா எனக்கு ஒரு இது ஒரு மற்ற டீம் பார்க்கும்போது ஒரு ஸ்கேரியா இருக்கு. ரோஹித் சர்மா அடிக்கிறாரு ஒரு பக்கம், இன்னும் வந்து வில் ஜாக்சன் வந்தாருன்னா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் நிறைய வந்துடும். ஸோ ஹாவ் டு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க வந்து பார்க்கவே ரொம்ப ஸ்கேரியா இருப்பாங்க மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ டெஃபினட்டா திஸ் சீசன் இஸ் மும்பை இந்தியன்ஸ் கம்பேர் டு த டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் சீசன். லாஸ்ட் சீசன் இதே பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு. டூ மச் ஆப்ஷன், டூ மச் கன்ஃபியூஷன் ஏற்படுத்துச்சு. அவ்வளவுதான், ஃபிளைட் டேக்அப் ஆகாமே விழுந்துருமா. Yeah, but I don't convince on Shardul Thakur ahead of Deepak Sagar. பாப்போம். நான் என்ன கேட்டேன்னா கொல்கத்தா வந்து இந்த சீசன் ஆரம்பிக்கவே இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து அவங்க ஃபிளைட் வந்து டேக்அப் ஆகாம கீழே வந்துருமா. ஏன்னா அந்த மாதிரி தான் டீம் இருக்கு, இங்க நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ரொம்ப பார்க்கவே ஒரு பக்கம் ஸ்கேரின்றது வேற மாதிரியே ஸ்கேரியா இருக்கு, ஒரு பக்கம் வந்து கொல்கத்தா பார்க்கும்போது ஸ்கேரின்றது வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா டோட்டலி அவுட் கொல்கத்தா தான் இனிமேல். கொல்கத்தாவா 2 பாயிண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ 2 பாயிண்ட்ஸ் அது மாதிரி இருக்கு. அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்காங்க. மேபி அவங்க கரெக்ட் காம்பினேஷனை ஃபைண்ட் பண்ணலாம். பவுலிங் அவங்களுக்கு வீக்கான காரணம் அவைலபிலிட்டி இல்ல. மத்தபடி தே ஆர் குட் பவுலிங் அட்டாக். எல்லாருமே அவைலபிள். அர்ஜித் ராணா இல்ல, ஒரு முஸ்தபிசர் இல்ல, பத்திரனா இல்ல. இந்த மாதிரி எல்லா டீம்லயும் 3 பவுலர் இல்லாம யாருமே இல்ல. ஒரு பும்ரா போல்ட் இல்லாம, ஒரு தீபக் சைட் இல்லாம மும்பை என்ன பண்றது? அவங்க அவைலபிள் தான், எதிர்த்து ஆகணும். இந்த டீம் வந்து ஃபர்தரா வந்து போகுமா, இதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகுமா, அதான் பாப்போம். பட் ஐ திங்க் திஸ் டீம் ஹஸ் சம்திங் இருக்கு. பாப்போம். வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னா the team they are fine tuned. ஓகே, போதும். நம்ம அடுத்த மேட்ச் ரிவ்யூக்கு போயிடலாம். அது சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். ஸோ 2 பேருமே வந்து ஒரு ட்ரீட்ல இருக்காங்க. எப்படின்னா இங்க இருக்கவங்க அங்கேயும், அங்க இருக்கவங்க இங்கேயும். சாம்சன் வந்து சிஎஸ்கேவும், ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கும் போயிருக்காங்க. ஸோ வாட்ஸ் தாட்ஸ் ஆன் திஸ் மேட்ச் சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்கும். நிறைய இந்த 2 டீம்ஸ்க்குமே லைக் அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. சரி ஃபார் இன்டர்ப்ட், ஒரு பிக் நியூஸ் வந்திருக்கு. டிவால் பிரேவிஸ் அன்அவைலபிள் ஃபார் நெக்ஸ்ட் 3 மேட்சஸ். நெக்ஸ்ட் 3 மேட்சஸ் ஆனு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் கண்டிப்பா அவைலபிள். ஆர்சிபி மேட்ச்ன்றது அவைலபிளா இருப்பாரான்னு கண்டிப்பா தெரியல. பட் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்ல. ஸோ அவர் பிளேஸ்ல யார் ஆட போறான்றது ஐ திங்க் மேத்யூ ஷார்டும் இன்ஜூரின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அது ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ ஹி இஸ் ஃபிட் லைக் டு ப்ளே ஃபார் நெக்ஸ்ட் கேம். அண்ட் அவங்க காம்பினேஷன் கண்டிப்பா எந்த காம்பினேஷன் எடுத்துட்டு போங்கன்றது இன்னும் கிளாரிட்டி இல்லை. ஏன்னா லைக் அவங்க நேற்று நிலைஸ் இல்லாதனால யார் ஆடுவா யார் ஆட மாட்டான்றது அவங்களுக்கே தெரியாது. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் சரி டோனவன் ஃபரீரா ஃபிட் ஆயிட்டாருன்றது இன்னும் கிளாரிட்டியே தெரியல. ஏன்னா அவர் எந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனையும் பார்த்த மாதிரி தெரியல. ஐ திங்க் தஷுன் சனகா வில் ஸ்டார்ட். ஸோ ஸ்டேடியம் நம்ம 11th போயிடலாம். இந்த 2 டீமுக்கான 11. ஓகே, ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல் சீசன்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்சி, பிளாக்பஸ்டர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், ரயன் பராக் அண்ட் ஹெட்மாயர் அண்ட் ஜுரேல் அண்ட் ஜடேஜா. டாப் 6 கன்னான 6 அண்ட் நம்பர் 7 வந்து பார்த்தா தஷுன் ஷனகா / டோனவன் ஃபரீரா. அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஸோ 8th வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர், 9th வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவி பிஷ்னாய், அண்ட் 10th வந்து பாத்தீங்கன்னா
துஷார் தேஷ்பாண்டே ஸ்லாஷ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்த் மிஸ்ரா இருக்காரு. அண்ட் நம்பர் 11 வந்து பாத்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர் அண்ட் இம்பாக்ட் பிளேயரா சுபம் துபே. இதான் ஐ திங்க் லைக்லி டு பிளே நெக்ஸ்ட் கேம், டுமாரோ கேம். வர சிஎஸ்கேக்கு வந்தீங்கன்னா யா சிஎஸ்கே ஓகே. சிஎஸ்கேக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அந்த டீம்ல. ஏன்னா ருத்துராஜ் அண்ட் சஞ்சு ஓப்பனிங் அண்ட் ஃபாலோட் பை ஆயுஷ் மாத்ரே அண்ட் மேத்யூ ஷாட், சிவம் துபே அண்ட் கார்த்திக் சர்மா. இந்த 6 ஃபைன். நம்பர் 7 பாத்தீங்கன்னா எய்தர் ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் பிரசாந்த் ஸ்வீர் இறங்குவாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் 14 crore, ஸோ கண்டிப்பா பெஞ்சில் உட்கார வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 8ல வந்து பாத்தீங்கன்னா அகில் உசைன், 9ல வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி, நூர் அகமது, கலீல் அகமது அண்ட் இம்பாக்ட் பிளேயரா எய்தர் உங்களுக்கு ஒரு அன்சுல் கம்போஸ் ஆர் உர்வில் பட்டேல். டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். மோஸ்ட் லைக்லி திஸ் 11 தான் போவாங்க அவங்க. ஓகே ஓகே. ரெண்டு பேருமே வந்து ஆக்சுவலா பவுலிங் பார்க்கும்போது வந்து சிஎஸ்கே பட் ரிஸ்க் பவுலிங் வந்து ரொம்ப ஒரு கம்பேர்ட் டு ஆர்ஆர் வந்து கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து யார் டெத் பவுலிங் போடுவான்னு தெரியல. ஓகே பவர் பிளேயர் வந்து கலீல் அகமது போட்டு ஒரு மேனேஜ் பண்ணலாம். பட் டெத் பவுலிங் யாரு போடுவாங்க, அது ஒரு கொஸ்டின் இருக்கு. யாரு போட போறாங்க அதுதான் தெரியல எனக்கு. டெத் பவுலிங் தான் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும்போது தோணுது. யா டெத் பவுலிங் தான் இந்த நிறைய டீமுக்கு இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய டீம் வந்து டெட் பவுலிங் கன்சர்னே பார்க்கல. அவங்க வந்து லைக் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய டீம். எஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், சிஎஸ்கே மாதிரி டீம்ஸ் வந்து டெட் பவுலிங்ன்றதே ஒன்று இல்லைன்றது மறந்துட்டாங்க போலக்கு. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பா சஃபர் ஆவாங்க. இவங்க நேத்தன் எல்லிஸ் இருந்தாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி நேத்தன் எல்லிஸ் இன்ஜோர்ட் ஆயிட்டாரு. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு ஜேமி ஓவர்டன் மைட் பிளே. நான் ஜேமி ஓவர்டன் நிறைய ஓவர்ஸ் போட்டிருக்காரு இங்கிலாந்துக்கு, பட் ஐபிஎல்ன்றது டிஃப்ரெண்ட் பால் கேம் கம்பேர்ட் டு இங்கிலாந்து ஆடுறது. ஸோ கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கலீல் அகமதுலாம் வச்சு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இந்த ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஃபைனல் ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கேவா இல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்? For me, close game 55-45 in favor of Rajasthan Royals because of the bowling attack. Because I genuinely I feel that they have better bowling attack compared to CSK, because they have two quality spinners, Indian spinners, and two quality fast bowlers, Jofra Archer and Andre Berger. Okay. நான் வந்து சிஎஸ்கே போறேன். The reason for current form தான், சஞ்சுவோட ஃபார்ம், ருத்ராஜோட ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் வச்சு நான் போறேன். பிளஸ் யங் இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சேம் 55-45 with 55 with go for CSK and 45 go for RR. The reason only for this young talents in the form. The reason form only for the batting. CSK batting ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நாளைக்கு வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. திவால் பிரேஸ் பிக் மிஸ்ங்க. இருந்தாலும் அவங்க பேட்டிங் வந்து லைக் எப்படி ஒரு ஜாஸ் ஹைசலோட ஆர்சிபிக்கோ டிவால் பிரேவிஸ் சிஎஸ்கே பேட்டிங் யூனிட்டா பாத்தீங்கன்னா அவரை கண்டிப்பா மிஸ் பண்றது அவங்களோட வின்னிங் ஆஃப் சான்சஸ் வந்து குறைக்கும். மேத்யூ ஷாட் ஐபிஎல்ல நல்லா பண்ணிருக்கிற கேட்டா டீசெண்டா பண்ணிருக்காரு, பட் திவால் பிரேஸ் அளவுக்கு பண்ணுவாங்க கேட்டா தெரியாது. ஓகே, நாளைக்கு மேட்ச் நம்ம ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ பார்ப்போம். So until then, bye from this side Yogi and that side Nag. Bye. Bye guys.